தேவைப்படும்போது மட்டுமே உங்க கூட இருக்கவங்களுக்கு உங்கள பத்தின நினைவு வருது அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்களோட சொந்த திட்டங்கள், ஓய்வு, அமைதி இது எல்லாத்தையும் விட்டு குடுத்துருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா, யார் என்ன கேட்டாலும், "சரி நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு நீங்க சொல்ற வர இந்த உலகம் உங்கள்ட்டருந்து எதையாவது பறிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல எல்லாரையும் மகிழ்விக்கிறதே என் பழக்கமா இருந்துச்சு. அவங்க கேட்டவுடனே நான் இல்லன்னு சொல்லாம, அவங்க கேட்கிற விஷயத்த நான் ஹெல்ப் பண்ணி குடுப்பேன். மத்தவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நெறைய இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்ற நேரங்கள்ல கூட பலமுறை எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னாடி நான் ஏன் எஸ் சொன்னேன்? அப்படின்னு என்னைய நானே திட்டி டென்ஷன் ஆகியிருக்கேன். நீங்க எஸ்ன்னு சொல்றீங்க. பின்னாடி அவங்க மீண்டும் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா, நீங்க உண்மையிலேயே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட எஸ்ன்னு சொன்னீங்க. அதனால மக்கள் எஸ்ங்கிற அர்த்தத்த தான் பின்பற்றுவாங்க. நீங்க ஏன் எஸ்ன்னு சொல்றீங்க? அந்த நபர் உங்கள் மீது கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் உங்கள பத்தி தப்பா நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் உங்கள நல்ல மனிதர் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க எஸ்ன்னு சொல்றீங்க. அதனால தான் அவங்க மீண்டும், மீண்டும் வந்து உங்ககிட்டயே கேட்குறாங்க. உங்க வாழ்க்கையில தோன்ற எதுவுமே நீங்க ஆர்டர் செய்யாம வந்ததில்ல. அப்படின்னா, நீங்க உங்களுக்கான எல்லைகள், பவுண்டரீஸ் எப்படி அமைக்கிறது? நானும் எனக்கான எல்லைகள் அமைக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டேன். அதுவும் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் கூட. நான் கத்துக்கிட்டது என்னன்னா, மக்கள் மீண்டும், மீண்டும் என் வாழ்க்கையில தோன்றியதுக்கு காரணம், நான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். என்கிட்ட எதையும் கேட்கலாம். என்னால எதையும் செய்ய சொல்லலாம். நான் எப்போதும் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த எண்ணமே நான் பலமுறை கவலை, பதட்டம், மன அழுத்தத்தில இருக்கிறதுக்கு காரணமாச்சு. அந்த நேரத்தில மற்ற நபர் என்ன பத்தி சிந்திச்சு கூட இருக்க மாட்டாங்க. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கான எல்லைகள் நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு. என் பணத்த யாருக்கு கொடுக்கணும்? என் நேரத்த யாருக்கு கொடுக்கணும்? நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என் உரிமை. அந்த முடிவ நான் எடுத்த உடனே, அந்த தேர்வு முழுவதும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. ஒரு வாரத்துல 100 ரெக்வெஸ்ட் வந்தாலும், அத எல்லாத்தையுமே நிறைவேத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. உங்கள் மீது பல கோரிக்கைகள் இருந்தாலும், அது எல்லாத்துக்கும் ஆம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா, நீங்க உங்க விதியோட தலைவன். உங்களோட ஆன்மா என்கிற கப்பலோட தலைவர். இந்த உணர்வு தான் என் வாழ்க்கைய அர்த்தத்தையே மாத்திச்சு. அதிலிருந்து நான் மத்தவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதால நான் ஏக்கப்படல. அதுக்கு பதிலா என் வாழ்க்கையோட கட்டுப்பாட்ட நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அடுத்த சரியான முடிவு எது? அப்படிங்கிற கேள்விய அடிப்படையா வச்சு நான் தேர்வு செய்ய ஆரம்பிச்சேன். அதுவே என் வாழ்க்கைய முழுமையா மாத்துச்சு. எப்போதும் எஸ் சொல்ற மனுஷனா இருக்கிறது இந்த சமூகத்துல ஒரு வழக்கமா மாறிருச்சு. எல்லாத்துக்கும் ஆம் சொல்ல வேண்டும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அப்படின்னு நாம நெனைக்கிறோம். பல நேரங்கள்ல அது நல்லது தான். கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளிய வரத்துக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும் அது உதவும். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது தீர்வு இல்ல. நீங்க சரியான காரணத்துக்காக அத செய்யவில்ல அப்படின்னா, ஒரு விஷயம் உங்க கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்குது. நீங்க தயங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கு எஸ் சொல்லுங்க. அது உங்கள வளரச் செய்யும். உங்கள இன்னும் நல்ல மனுஷரா மாத்தும். ஆனா கட்டாய உணர்வுக்காக, பிஸியா இருப்பதற்காக, இல்ல எதையாவது தவற விட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆம் சொல்றது பிரச்சனையா மாறுது. நீங்க உண்மையிலேயே போக விரும்பாத ஒரு இடத்துக்கு கடமைன்னு நெனச்சு போறது உங்களுக்கு மன வருத்தத்த உண்டாக்கும். நம்மள ஒரு நபர் கூப்ட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம போகாம விட்டா அவரு என்ன நெனைப்பாரு? அப்படிங்கிறதுக்காக நீங்க எஸ் சொல்லிட்டு அங்க போறது. நீங்க அங்க போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. பார்ட்டி, டின்னர், விளையாட்டு போட்டி எதுவா இருந்தாலும், நான் ஏன் வந்தேன்? அப்படிங்கிற ஏமாற்றத்திலே இருப்பீங்க. மத்தவங்க விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீங்க உண்மையிலேயே விரும்புறீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யுங்க. பிஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ் சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு நாள் ரொம்பவும் சோர்ந்து போவீங்க. ஒரு கேலண்டர்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்றப்ப அந்த கேலண்டர் அழகா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எக்ஸர்சைஸ், உங்களோட சோசியல் ஈவென்ட், உங்களோட ஹாபி இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க நிரப்பும்போது அந்த கேலண்டர் அழகா இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கும் டைம் வேணும். உண்மையில இது ரொம்ப அவசியம். உங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியும் நீங்க திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கைய சந்தோஷத்த குறைக்கும். முடிவுல அது மன அழுத்தமா மாறும். தினமும் சில மணி நேரம் எந்த திட்டமும் இல்லாம இருக்கணும். நல்லா சமைக்கலாம், பிடிச்ச புத்தகத்த படிக்கலாம், நல்லா ஓடலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத செய்யலாம். எதையாவது தவற விட்டுருவோமோ அப்படின்னு எஸ் சொல்றீங்கன்னா, அத நிறுத்துங்க. இந்த பயம் நல்ல காரணம் இல்ல. இன்னொரு பார்ட்டி வரும், இன்னொரு லீவ் வரும், இன்னொரு ஹேப்பி ஹவர் வரும். நீங்க இப்ப தவற விடுற மாரி தோன்ற விஷயம் மீண்டும் வரும். தவற விடுவேனோ அப்படிங்கிற பயத்தால உங்கள நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளாதீங்க. சில விஷயங்கள நீங்க தவற விடுவீங்க. சில விஷயங்கள மத்தவங்க தவற விடுவாங்க.
அதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியாது. செய்யவும் கூடாது. நீங்க எப்போது ஆம் சொல்ல வேண்டும். நீங்கள் ஆம் சொல்வது, உங்கள நல்ல மனிதரா வளர செய்யும்போது, உங்கள பற்றி நல்ல உணர்வு தரும்போது, அல்லது நீங்க அத அனுபவிக்கும்போது, ஹேப்பியா ஃபீல் பண்ணும்போது, உண்மையிலே அர்த்தம் இருக்கும்போது மட்டுமே ஆம்ன்னு சொல்லுங்க. அதாவது எஸ். வாழ்க்கையில மிகச்சிறந்த ஆற்றல்ங்கிறது எல்லா வாய்ப்புகளுக்கும் சரி சொல்றதுல இல்ல. மாறா உங்க லட்சியத்திலிருந்து உங்கள திசை திருப்பும் விஷயங்களுக்கு நிமிர்ந்து வேண்டான்னு சொல்றது. நீங்க எப்போது உங்க நோக்கத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு வேண்டான்னு சொல்றீங்களோ, அப்போதுதான் உங்க விதிக்கு சரின்னு சொல்றீங்க. மத்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சரின்னு சொல்லி, உங்க சொந்த முயற்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. இது வெறும் கவனச்சிதறல் அல்ல. உங்க வாழ்க்கை பயணத்துல ஏற்படுற தேவையற்ற திசை மாற்றம். எல்லாருக்கும் ஒரு நாள்ல 24 மணி நேரம் மட்டுமே இருக்குது. வெற்றியாளர்களுக்கும், தோல்வியாளர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவங்க அந்த நேரத்த எப்படி செலவிடுறாங்க அப்படிங்கிறது தான். உங்க நேரத்த வளர்ச்சியில முதலீடு செய்றீங்களா? அல்லது தேவையற்ற அரட்டைகள்ல, சோசியல் மீடியால செலவு செய்றீங்களா? கவனங்கிறது ஒரு ஃபீலிங் இல்ல. அது ஒரு முடிவு. உங்க லட்சியத்துக்கு எது முக்கியமோ, அதுக்கு மட்டுமே உங்க நேரத்த ஒதுக்குங்க. வேண்டான்னு சொல்றது மத்தவங்கள அவமதிப்பது இல்ல. அது உங்க பாதையை நீங்களே மதிக்கிறது. உங்களோட நலன்ல அக்கறை கொள்றதும், ஒழுக்கத்தோட இருக்கிறதும் சுயநலம் இல்ல. உங்களோட சரிங்கிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டாங்கிறத சொல்லத் தெரிஞ்சிருக்கணும். தியாகம் இல்லாம வெற்றி இல்ல. சிறந்த முடிவுகள பெற சில தியாகங்கள செஞ்சு தான் ஆகணும். தூக்கத்த விட இலக்குகள தேர்ந்தெடுங்க. தேவையற்ற விருந்துகள விட புத்தகங்கள தேர்ந்தெடுங்க. மத்தவங்களோட அங்கீகாரத்த விட உங்களோட உண்மையான வளர்ச்சிய தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு தவறான விஷயத்த மறுக்கும்போது, உங்க சுயமரியாதை வளருது. உங்கள் வார்த்தைக்கு நீங்களே கட்டுப்பட்டு நடக்கும்போது, உங்கள் மீதான நம்பிக்கை தானாவே கூடும். உலகம் உங்கள மதிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்க நேரத்தையும், நோக்கத்தையும் மதிக்கணும். உங்களோட வாழ்க்கை உங்கள் பொறுப்பு. மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. இன்னையிலிருந்து உங்க லட்சியத்துக்கு உதவாத எல்லாத்துக்கும் துணிச்சலா வேண்டான்னு சொல்ல பழகுங்க. உங்களோட வெற்றி அந்த ஒரு வார்த்தையில தொடங்கலாம். இதுக்கு நான் ஒரு கதைய சொல்றேன். அழகான வயல் இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்துல முத்துங்கிற மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தான். ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவன தெரியும். ஒருத்தரோட வண்டி சேத்துல சிக்கிக்கிட்டா கூட முத்துவ கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கு ஹெல்ப் வேணாலும் முத்துவ கூப்பிடுங்க. முத்து அங்க இருப்பான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் யாருக்கிட்டயுமே இல்லன்னு சொன்னதே இல்ல. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நம்மள ஒரு நல்ல மனுஷனாக்கும் அப்படின்னு அவன் நம்புனான். ஒரு மாலை நேரத்துல கருமேகங்கள்லாம் சூழ்ந்து புயல் வர மாரி இருந்துச்சு. கிராமவாசிகள்லாம் தங்களோட பயிர்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுனாங்க. முத்துக்கிட்ட அவனோட நண்பன் சந்தோஷ் வந்து கேட்டான். "மழை கொஞ்சமா தான் வர மாரி இருக்குது. அதனால என்னோட வயல சேஃப்டி பண்ணிறலாம்." அப்படின்னு சொல்லவும், முத்துவும் சரி, நம்ம நண்பன் தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு சந்தோஷோட வயல சேஃப்டி பண்றாங்க. ஆனா, வீட்டுக்கு வரத்துக்குள்ள நல்லா மழை பெஞ்சு முத்துவோட வயல் ஃபுல்லா வேஸ்ட்டா போயிருது. மழை பலமா பெய்யுது. அவன் வீட்டுக்கு வருவதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவனோட முழு பயிரும் அழிஞ்சு போயிருச்சு. அன்னைக்கு நைட்டு அவனோட அம்மா சொல்றாங்க, "எல்லாருடைய வயலையும் சேஃப்டி பண்ணேன். உன்னோடத தவிர." முத்து மறுபேச்சு பேசாம அமைதியா படுத்தே இருந்தான். அவனோட உள்ளத்துல ஏதோ ஒண்ணு தோண்டிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் ஆத்தோரத்துல வசிக்கிற அறிவாளியான கந்தன் அப்படிங்கிற விவசாயிய போய் முத்து சந்திக்கிறான். "கந்தா, நான் எல்லோருக்கும் உதவுறேன். ஆனா மனசுக்குள்ள வெறுமையா உணர்கிறேன். வேலையினால சோர்ந்து போகல. மனிதர்களால தான் நான் சோர்ந்து போறேன்." அப்படின்னு சொல்றான். கந்தன் ஓடிக்கிட்டு இருக்க ஆத்த காட்டி சொல்றாரு. "முத்து, இந்த ஆத்த பாரு. இது மரம், செடி, விலங்கு என எல்லாத்துக்கும் நீர் தருது. ஆனா மழை அதிகமா போகும்போது ஆறு தன் பாதைய மறந்து எல்லை மீறிச்சுனா என்ன ஆகும்? வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும்." அப்படின்னு சொல்றான் முத்து. "சரியா சொன்ன." அப்படின்றார் கந்தன். "எல்லா அன்பிற்கும் எல்லைகள் தேவை. அவை இல்லை என்றால் அது உன்னையே அழித்துவிடும்." அப்படின்னு சொல்றார் கந்தன். "எல்லாருக்காகவும் எல்லா இடத்துலயும் இருக்கிறத நிறுத்து. உனக்காக ஒரு இடத்துல இரு." அப்படின்னு கந்தன் சொல்றாரு. கந்தன் அவனுக்கு ஒரு சவாலையும் வழங்குறாரு. "அடுத்த 7 நாட்களுக்கு யார்கிட்டயும் உடனே சரின்னு சொல்லாத. யாராவது உதவி கேட்டா ஒரு நிமிடம் யோசி. இத செய்ய இப்போது என்னால முடியுமா அப்படின்னு உனக்கு நீயே கேளு. முடியாதுன்னா இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடு. என்ன நடக்குதுன்னு பாரு." அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நாள் சந்தோஷ் ஓடி வந்து கேட்குறான். "முத்து, என் மாடு உடல்நிலை சரியில்லாம இருக்குது. மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனா முத்து தன்னோட பாதி உழப்பட்ட வயல பார்க்குறான். "மன்னிக்கணும் சந்தோஷ். இன்னைக்கு என்னோட சொந்த வேலைய முடிக்கணும்." அப்படின்னு சொல்றான். சந்தோஷ் ஆச்சரியப்பட்டதோட மட்டும் இல்லாம கோவத்தோட போறான். வாரங்கள் போய் மாசங்கள் போச்சு. முத்து இப்போ முழுசா மாறிட்டான். அவன் மத்தவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறக்காக ஓடுறத நிறுத்திட்டான். மக்களோட அங்கீகாரத்த விட மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆச்சரியமா மக்கள் இப்போது அவன மிகவும் அதிகமா மதிக்கத் தொடங்குனாங்க. முத்து தன் பிரச்சனைகள தானே கையாள கத்துக்கிட்டான். முத்துவோட வயல் முன்னாடி இல்லாதத விட பசுமையா வளர்ந்துச்சு.
அவனோட ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு. கந்தன் மீண்டும் வந்து கேட்டாரு, "முத்து, நீ எல்லாருக்கும் உதவி செய்வதை நிறுத்தினனால உலகம் அழிஞ்சிருச்சா?" அப்படின்னு. முத்து சிரிச்சான். "இல்லை கந்தா, எல்லாம் நன்மையாவே மாறியிருக்கிறது." அதுக்கு கந்தன் சொன்னாரு, எல்லாத்துக்கும் எஸ் சொல்றத நிறுத்தின போது தான் உனக்கு நீயே ஆம்னு சொல்லிக்கிட்ட. அப்போது தான் எல்லாமே மாறுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முத்துவ மாரி இருக்க போறீங்களா? இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொல்றதால நீங்க கெட்ட மனிதர் ஆகிட மாட்டீங்க. நீங்க மன அழுத்தத்த விட அமைதிய தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ உங்களோட நேரம், உங்களோட மனம், உங்களோட எனர்ஜி இது எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேப்பி நியூ இயர். இது மாரி ஒரு நல்ல வீடியோல உங்கள மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.